ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சிவம் மீடியா கிச்சன். இன்றைக்கி நம்ம வெஜ்ஜு ஹக்கா நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க நம்ம செய்வோம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஹக்கா நூடுல்ஸை முதல்ல நம்ம வேக வைக்கணும். அதுக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஹக்கா நூடுல்ஸ் ரெடிமேடாகவே இருக்கும். அதை வாங்கி ஃபஸ்ட்டு அதை நம்ம வேக வச்சுக்கணும். தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த ஹக்கா நூடுல்ஸை அதில் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த நூடுல்ஸ் ஃபுல்லாக வேகணும் அப்படின்னு இல்லை, 90% இது வெந்தால் போதும். கொஞ்சம் வேகட்டும் நல்லா. இப்போது இது நல்லா வெந்துருச்சு. இப்படி ஒன்று எடுத்து அதை வெந்துருச்சான்னு உடச்சி பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும், உடையணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பவுலுக்கு வடிகட்டி இதை ஆற வைக்கணும். இப்போ இதை நம்ம வடிகட்டி வேறு பவுலுக்கு மாற்றியாச்சு. இதில் ஒரு 2 சொம்பு நார்மல் வாட்டர் ஊற்றிக்கங்க. இப்போ இது ஆறட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம மசாலாலாம் செஞ்சுருவோம். இப்போ நம்ம அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம். இதோட நம்ம இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா பொன்னிறமாக லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்குவோம். இதில் ஒரு குடமிளகா சேர்த்துக்குவோம். அடுத்து கேரட்டு, வெங்காயம், கொஞ்சோண்டு முட்டைக்கோஸ். குடமிளகா சின்னதாக இருந்தால் ஒன்று அப்படியே சேர்த்துக்கோங்க. இல்லை பெருசாக இருந்துச்சுன்னா அதில் பாதி சேர்த்துக்கோங்க. நாங்கள் இப்போ பாதி தான் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், இப்போ 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கட்டும். இப்போது நம்ம வேக வச்சு ஆற வச்சு எடுத்த அந்த ஹக்கா நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இதை நல்லா 5 மினிட்ஸ்க்கு கிண்டி எடுத்துக்கோங்க. நூடுல்ஸ்லாம் எதுவும் உடஞ்சிடக்கூடாது, பொறுமையாக கிண்டுங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும், அடியிலேருந்து கிண்டணும். அவ்வளோதாங்க. இது நம்ம ஈஸியாக 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ஹக்கா நூடுல்ஸ் இருந்துச்சுன்னா இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெஜ்ஜு ஹக்கா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.